அது இருக்கிற விவசாய நண்பரான இருக்கணும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயிர் வளர்ச்சி குறைப்பான். நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி ஊக்கின்னு பார்த்தோம். அதாவது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் குரூப்பில் வரும். இது வந்து பிளான்ட் க்ரோத் ரிட்டார்டன்ட்னா பயிர் வளர்ச்சியை குறைக்கிறது. என்னன்னா பயிர் வளர்ச்சி தேவை, பயிர் ஊக்கம் தேவை. ஆனால் இன்னும் பயிர் வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு எதுக்கு மருந்து தேவை அப்படின்னு பார்த்தா, பயிர் வளர்ச்சி எப்படி முக்கியமோ அதே மாதிரி சிலதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பயிர் நமக்கு தேவையில்லாமல் உருவாகிட்டே போகும். அதை வந்து தடுத்து அந்த வெஜிடேட்டிவ் க்ரோத் அப்படின்னா என்னென்னா வந்து அந்த இலை ஓட்டத்தில் இருந்து அதை மாற்றி ரீப்ரொடக்டிவ் க்ரோத் மாற்றுறது. அதாவது கொடி ஓடுறதுல இருந்து குறைச்சி அதை பூ பூக்கிறதுக்கும் காய் காக்கவும் வைக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறது தான் இந்த க்ரோத் ரிட்டார்டன்ட் அப்படின்றது. இது பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா மல்லிகை, முல்லை, மேங்கோ, மாமரம் இதிலெல்லாம் வந்து இந்த க்ரோத் ரிட்டார்டன்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க மல்லிகைப்பூவில் வந்து கொடி ஓடுது, முல்லைப்பூவில் கொடி ஓடுது, ஆனால் பூவே பூக்க மாட்டேங்குது, அதிகமாக பூ பார்க்க மாட்டேங்குது, கொடி மட்டும் ஓடுது, நல்ல க்ரோத் இருக்குது அப்படிம்பாங்க. அது என்ன காரணம், நிறைய டானிக் வந்து மல்லிகைப்பூக்கு அடித்து என்னென்னா நல்ல பசுமையாக தெளிஞ்சு வந்திருக்கும். அதே மாதிரி முல்லைப்பூ வந்து கொடியாக ஓடும், ஆனால் பூவே பூக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து டானிக்கு பதிலாக பயிர் வளர்ச்சி குறைப்பான், அதாவது பிளான்ட் க்ரோத் ரிட்டார்டன்ட்டை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மாமரத்தில் எப்போ பிளான்ட் க்ரோத் ரிட்டார்டன்ட் யூஸ் பண்ணணும்னா நல்லா வந்து வெயில் காலமாக இருக்கும். திடீர்னு சல்பர் அடிப்பாங்க. சில பேர் சல்பர் அடித்தா பூ பூக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து சில மருந்து கல்தார் ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும் போதும் அந்த டக்குன்னு பூ எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் வந்து க்ரோத் ரிட்டார்டன்ட். இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து என்னென்ன க்ரோத் ரிட்டார்டன்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து குளோரம் குவாட் குளோரைடு அப்படிங்கிறது CCC ட்ரிபிள் C. அதுக்கு பதில் வந்து குளோரம் குவாட் குளோரைடு அப்படின்ற பேருங்க. அது வந்து SC ஃபார்முலேஷனில் இருக்கும், SL ஃபார்முலேஷனில் இருக்குங்க. 50% SL குளோரம் குவாட் குளோரைடு. இது வந்து எதுக்குன்னா வந்து முல்லைப்பூவில் வந்து கொடி ஓடுது இல்லையா, முல்லை ஒலியில் அதை வந்து நிறுத்தி பூ பூக்க வைக்கும். அதே மாதிரி மல்லிகைப்பூ வந்து நல்லா பசுமையாக கட்டி வரும், இலை தலையெல்லாம் ஓடி வரும், ஆனால் பூவே பூக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நல்லா வெட்டி விட்டுட்டு நல்லா வந்த பிறகு நம்ம வந்து இந்த குளோரம் குவாட் குளோரைடு அடித்தோம்னா டக்குன்னு வந்து பூ பூத்து வரும். இது வந்து மார்க்கெட்டில் நிறைய பேரில் கிடைக்கிது. BASF கம்பெனியில் கூட லிக்கோசின் அப்படின்ற பேரில் கிடைக்கும். நிறைய விவசாயிகள் வந்து லிக்கோசின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டானிக்கும்பாங்க. ஆனால் வந்து லிக்கோசின் வந்து டானிக் கிடையாது. இது பிளான்ட் க்ரோத் ரிட்டார்டன்ட், பயிர் வளர்ச்சி குறைப்பான் இது. ஸோ அதை வந்து நம்ம அடிக்கும்போது என்னன்னா டக்குன்னு வந்து ஒரு ஊசி போட்ட மாதிரி டக்குன்னு பூ எடுத்து வரும். இதுக்கு வந்து நமக்கு வந்து இதை உபயோகப்படுத்தலாம் லிக்கோசின். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேக்லோபியூட்ரசோல். இது வந்து 23% SC ஃபார்முலேஷன் இருக்கும். இது என்னடா பேக்லோபியூட்ரசோல் அப்படின்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதாங்க. இது கல்தார் அப்படின்ற பேரில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கல்தார்னு சிஞ்சண்டா கம்பெனியில் வந்து இருக்குங்க. சிஞ்சண்டா கம்பெனியில் நம்ம பேக்லோபியூட்ரசோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜிலிருந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜுக்கு மாற்றி கொடுக்கும். இது வந்து எல்லாருமே மேங்கோவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கல்தார் ஊற்றுவாங்க. மாமரத்தில் வந்து 5 வருஷ மரத்துலேருந்து சின்ன மரத்துக்கு ஊற்றக்கூடாது. ஊற்றுனா என்ன ஆகுனா வந்து வேர் வந்து உடஞ்சி செடி காஞ்சி போயிடும். அப்போ வந்து 15 வருஷத்துக்குள்ள மேலே உள்ள மரத்தில் வந்து நீங்கள் 20 to 25 மில்லி ஒரு மரத்துக்கு நீங்கள் வந்து மரத்தை சுற்றி வந்து குழியை தோண்டி ஊற்றிட்டு உடனடியாக தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணீர் வந்து மிக முக்கிய தேவை. தண்ணீர் பாய்ச்ச முடியலை அப்படின்னா வந்து இந்த கல்தார் ஊற்றக்கூடாது. ஏன்னா செடி வந்து காஞ்சி போயிடும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 0.3 ml பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர் கூட ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ வந்து கல்தார் நீங்கள் வந்து மேங்கோவுக்கு ஊற்றினோம்னா அது எப்போ ஊற்றணும்னா வந்து பூ பூக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி பூ பூக்கிறதுக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஊற்றி நல்லா தண்ணி கட்டினோம்னு என்னாங்கன்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை மரத்தில் சேஞ்ச் பண்ணி டக்குன்னு பூ எடுத்து கொடுக்கும். இது வந்து டானிக் கிடையாது. இது ஒரு பயிர் வளர்ச்சி குறைப்பான். அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா செடி காயக்கூடிய மரங்களே காஞ்சி போயிடும். சின்ன மரத்துக்கு ஊற்றக்கூடாது. அதனால் குத்தகைக்கு விடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்தாரை ஊற்றி 1 வருஷம் 2 வருஷத்தில் அதிகமாக வந்து மகசூல் எடுத்துகிட்டு நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் செடி காஞ்சி போயிடும். அதனால் வந்து முக்கியமாக கல்தார் உபயோகப்படுத்தல மிக முக்கியமான கவனம் தேவை. அடுத்தது ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஒரு வளர்ச்சி குறைப்பான் இருக்குது. இது என்ன ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்? டிரான்ஸ்பரன்ஸ்னால் என்னது? நீராவி போக்கு.
நீராவி போக்கை குறைப்பது. ஏன் நீராவி போக்கை குறைக்கணும்? வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இலை துளைகள் வந்து இலையில திறந்துருக்கும், அதனால் அதிகப்படியான நீராவி போக்கு இருக்கணும். டெம்பரேச்சர் வந்து மார்ச் ஏப்ரல் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நிற்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா பயிர் வறண்டு போய் காஞ்சு போய் கிடைக்கும், இலையில வந்து ஒளிச்சேர்க்கை நடக்காது, நீராவி போக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பயிர் வந்து செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டமாக இருக்கும், நீங்கள் தண்ணியே இருக்காது. அந்த சமயத்தில் வந்து இந்த ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றத வந்து இந்த கயோலின் அப்படிம்பாங்க, KAOLIN. கயோலின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து சாதாரண மண் தான், களிமண் இருக்கு இல்லையா, களிமண்ணோட ஒரு மண் தான் அது வந்து கயோலின் அப்படின்னு விற்பாங்க, பவுட்ரு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து இலைக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா அது வெள்ளையாக இலையை போய் மூடிக்கிறோம். அப்போ மூடும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து நீராவி போக்கு போகிறது தடைபடும். அப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வாட்டர் வந்து வெளியில் போகாது, ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறையும். இதுதான் வந்து இது கயோலின் அப்படின்ற பேரில் விற்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேன்ஸ் கம்பெனியில் வந்து கிரீன் மிராக்கிள் அப்படின்றாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தெர்மிக் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறது. தெர்மிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா, தெர்மோனா என்னது, டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் மூலமாக வரக்கூடிய வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பயிரில் இருந்து குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ். சன்ஸ்க்ரீன் லோஷன் போடுறோம் இல்லையா, அது மாதிரி தான். அதிக வெப்பமாக இருந்துச்சுன்னா சன்ஸ்க்ரீன் லோஷன் போடுற மாதிரி செடிக்கு சன்ஸ்க்ரீன் லோஷன். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீ பயிரில் வந்து இலைகள் தான் முக்கியம். இலைகள் சுருங்கி போச்சுன்னா அதோட டீயோட இது குறைஞ்சிரும். அப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா டீ பிளான்டேஷன்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் மேலே ஃபுல்லாக. அது என்ன எதுக்குடா வெள்ளை வெள்ளையாக இருக்குது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அதுக்கு மேலே வந்து கயோலின் ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க, அதனால் வெள்ளையாக இருக்கும். இந்த கயோலின் ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன ஆகுனா நீராவி போக்கை தடுத்து வந்து பயிருக்கு வந்து நல்ல மகசூல் கொடுக்குது. அதனால் அன்பான விவசாய பெருமக்களே, நம்ம பயிர் வளர்ச்சி ஊக்கியோ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பயிர் வளர்ச்சி குறைப்பானும் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எந்த சமயத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பயிரில், ஏன்னா எல்லா பயிருக்கும் நம்ம பயிர் வளர்ச்சி குறைப்பான யூஸ் பண்ணிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, அப்புறம் டீ, அப்புறம் வந்து சில ஏரியாவில் வந்து சில்லிஸ், டொமேட்டோ கூட வந்து இந்த கயோலின் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. எப்போ தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் உபயோகப்படுத்தணும் என்று கூறி, விவசாய நண்பர்களே, வேறு ஏதாவது உங்களுக்கு விவசாயத்தை பற்றிய சந்தேகம் இருந்தால் 9443858494 என்ற நண்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமா வந்து நீங்கள் குரல் பதிவாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜோ போட்டிங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகங்களுக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.